ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மனக்கணக்கு சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸீட் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம பிளாக் 1ல் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஷின், இன் கிளாஸ் ப்ராக்டிஸ் கொஷின், ஒர்க் புக் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம லெசன் 2 பார்க்க போகிறோம். சேம் பிளாக் 1 தான், பட் லெசன்ஸ் தான் வேறு. ஸோ இதில் எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஒர்க் எழுதாமல் இருக்கவங்க, இல்லை இன்கம்ப்ளீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். சேம் ப்ராசஸில் நீங்கள் பண்ணணும். பட் டிவிஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும் போது நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றிட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். 99/8ன்றதை 8/99 மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், டேரெக்டாக டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே கேன்சல் பண்ண முடியுது, ஸோ அதனால் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. அதை நம்ம திரும்ப வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ இம்ப்ராப்பர் மிக்ஸ்டில் இருக்கிறத இம்ப்ராப்பருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷனில் போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல்னால் 2 வந்து மேலே போயிடும், 41 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணுங்கள். இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? 2 ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் ப்ளஸ் சிம்பிளோ இல்லை மைனஸ் சிம்பிளோ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே வந்து இங்கே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நம்பர் வந்து கேன்சல் ஆகுதுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம் தான். உங்களோட லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் திரும்ப வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ வந்து உள்ளே எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ அவுட் சைடில் எழுதிட்டு இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். என்ன கோஷன் கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஹோல் நம்பர். பேலன்ஸ் இருக்க ரிமைண்டரை வந்து நியூமரேட்டரில் எழுதணும். என்ன டினாமினேட்டர் இருந்ததோ அதே டினாமினேட்டரை எழுதணும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இடத்துல டிவிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும். டேரெக்டாக டிவிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. சம்டைம்ஸ் வேர்ட் ப்ராப்ளமில் கொடுப்பாங்க. அப்போ எந்தெந்த டைம்லலாம் நீங்கள் வந்து டிவிஷன் யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ப்ராப்பராக தான் போட்டிருக்கேன். உங்களோட கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசனோட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.